ஒரு வருஷமும் அக்டோபர் மாதம் வேர்ல்ட் ஸ்ட்ரோக் டே அவேர்னஸ் பண்ணுறோம். இந்த ஸ்ட்ரோக் அவேர்னஸ் ஏன் பண்ணணும்னா, நம்ம ஸ்ட்ரோக்குக்கு ஒரு கோல்டன் டைம் இருக்கு. அதாவது 4.5 மணி நேரத்துக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டா நம்மளால அதை கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியும். இப்போ இன்டர்வென்ஷன், அதாவது எண்டோவாஸ்குலர் ப்ரொசீஜர் வந்ததுக்கப்புறம் நம்மளால ஈவன் அப் டு 24 hours இப்போ பிரெயின் டிஷ்யூ வந்து அலைவா இருக்குன்னா அந்த ரத்த குழாயை ஓப்பன் பண்ணுறது மூலமா நம்மளால கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரோக்ல இருந்து ஒருத்தரை சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த அவேர்னஸ் வந்து இட் ஷுட் ரீச் பப்ளிக். அண்ட் திஸ் இயர் ஒரு வருஷமும் ஒரு ஈவெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்ட்ரோக்காக. திஸ் இயர் வி ஆர் லான்ச்சிங் மொபைல் ஸ்ட்ரோக் கேர். அதனால நம்மளோட ஆம்புலன்ஸ்ல ஒரு டெசிக்னேட்டட் ஆம்புலன்ஸ் ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ் இருந்து கால் வச்சு வந்துச்சுன்னா உடனே தே வில் ரீச் தேர் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட்ஸ் அட் த ஹோம். முதல் விஷயத்துலேயே ஸ்டார்ட் ஆகிடும். அங்கேருந்து டீம் கலர்ட் ஆகிட்டு மெடிசின்ஸ்லாம் கொடுத்துட்டு இமீடியட்டாக ஸ்கேன் பண்ணி ரத்த குழாயை ஓப்பன் பண்ணுறது தான் மொபைல் ஸ்ட்ரோக் கேரோட. அண்ட் ஆல்சோ இது வரைக்கும் ஸ்ட்ரோக் டைம் தாண்டி விண்டோ தாண்டி வந்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தி வில் நீட் சப்போர்ட் என்ன மாதிரி இருக்குன்னா, அவங்க ஒரு ஃப்ரீக்வெண்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வர மாதிரி இருக்கும், திரும்ப டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ரீஹாபிலிட்டேஷன் இன்க்ளூடிங் ஃபிசியோதெரபி, ஸ்பீச் தெரபி, ஸ்வாலோ தெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, இந்த மாதிரி ரீஹாபிலிட்டேஷன் அவங்களுக்கு தேவைப்படும். தட்ஸ் வை அவர் மேனேஜ்மெண்ட் இஸ் ஹெல்பிங் அஸ் இன் ப்ரொவைடிங் ஸ்ட்ரோக் சர்வைவர் சப்போர்ட் கார்டு அப்படின்னு ஒரு கார்டை லான்ச் பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரோக் சர்வைவர்ஸ்க்கு இது மூலமாக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். And I thank ma'am for here to be a part of this initiative. Thank you. The staff nurse, stroke trained paramedics. அவங்களோட உடனே ஸ்ட்ரோக் கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸ்ட்ரோக் மாதிரி சில ஃபிக்ஸ் வருது, பக்கவாதம் வந்துருக்கு, சுகர் லோ ஆனதுனால அந்த ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ் தெரியுது, இல்லை பிரெயின் ஃபீவர்னால ஸ்ட்ரோக் சொன்னால் அவங்க அங்கேயே ஸ்பாட்லேயே கண்டுபிடிச்சிடுவாங்க. அங்கேருந்து ஒரு குரூப் ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. அதுக்கு பேர் ஸ்ட்ரோக் கோடுன்னு ஆரம்பிப்பாங்க. அவங்க ஆக்டிவேட் பண்ணோம்னா இங்கே எல்லா டாக்டர்ஸுக்குமே ஆக்டிவேட் ஆகிடும். அவங்களோட ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து அங்கேயே ஆரம்பிச்சுட்டு லைன் செக்யூர் பண்ணி எல்லாமே வந்த உடனே அவங்க ஸ்கேன் போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல எல்லாமே இருக்கும். ஸோ திஸ் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் ஹேவிங் மொபைல் ஸ்ட்ரோக் கேர். அறிகுறிகள் என்ன சார்? அறிகுறிகள் வந்து ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ் இருந்தால் நெக்லெக்ட் பண்ண வேண்டாம். அதாவது வாய் கொண்டலாம் போகுது. மோஸ்ட்லி வந்து நெக்லெக்ட் பண்ணுறதுன்னா கை கொஞ்ச நேரத்துக்கு வராமல் இருக்கும், கொஞ்ச நேரத்தில் திரும்ப சரியாயிடும். இதை வந்து டிஐஏன்னு சொல்லுவோம், அதாவது மைண்ட் மினி ஸ்ட்ரோக்குன்னு சொல்லலாம் பீப்புளுக்கு. ஸோ மினி ஸ்ட்ரோக் வந்ததுன்னா அடுத்த 24 to 72 ஹவர்ஸில் கண்டிப்பாக ஸ்ட்ரோக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நியர் அரௌண்ட் 3 times. ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸை இக்னோர் பண்ணாமல் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்கன்னா we can prevent a stroke. ஸ்ட்ரோக் எப்பயும் ப்ரிவென்ட் பண்ணுறது ஈஸி, க்யூர் பண்ணுறதும் அதனால ஸ்ட்ரோக்கால் சஃபர் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இன்னைக்கு. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். நான் சொன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ்க்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஐ ஆல்சோ பின் அ பார்ட் டுடே அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் லைக் ஹி செட் த கோல்டன் ஹவர், அதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. அது வந்து சின்ன சின்ன சிம்டம்ஸ் இருந்தாலும் அந்த 4.5 hours ப்ளீஸ் ரீச் அ ஹாஸ்பிட்டல், கெட் மெடிக்கல் ஹெல்ப். அண்ட் லைக் ஐ செட், ஸ்ட்ரோக் வந்துட்டா நமக்கு லைஃப் முடிச்சு போச்சு, நம்ம வந்து பெட் ரிட்டனாக இருப்போம் அப்படின்ற அந்த நோஷன், அந்த விஷயம் வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் நம்ம மைண்டில். அதுலேருந்து வெளியே வந்து நார்மலாக இருக்கிற ஆளுங்களை நான் என் கண்ணால் இப்போ ரீசெண்டாக பார்த்தேன். ஸோ டேக் ஹெல்ப், அவாய்ட் யூனோ உங்கள் ஓனா நீங்களே வந்து இதுதான் அதுதான் நினச்சிக்காம இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் ரீச் அ ஹாஸ்பிட்டல் அண்ட் அவாய்ட் ஸ்ட்ரோக். என்னென்ன காரணங்கள் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு? நமக்கு பேட் ஹேபிட்ஸ், ஆல்கஹால் ஸ்மோக்கிங் அண்ட் ஓவர் வெயிட், ஹை கொலஸ்ட்ரால் அண்ட் ஸ்லீப் ஆப்னியா, அதாவது கொரட்டல் ஜாஸ்தி விடுறதுனால. உங்களோட ஹைட்டுக்கு வெயிட் கரெக்டாக இருந்தாலும் நம்ம சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த அப்டமன்ல ஃபேட் அதிகமாக சேர்றது, இது எல்லாமே ஸ்ட்ரோக் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஜெனட்டிக் பார்ட் ரொம்ப ரேராக இருந்தாலும் சில வந்துச்சுன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம். வேக்கப் ஸ்ட்ரோக்னா டைம் என்னன்னு தெரியாது. இப்போ 4.5 மணி நேரம் சொல்றோம், நைட் 9 மணிக்கு தூங்க போறாரு, காலையில் எந்திரிக்கிறப்ப ஸ்ட்ரோக் வருதுன்னா நைட் எப்போ தெரிஞ்சிருக்குன்னு தெரியாது. அதை வந்து வேக்கப் ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு சிடி பண்றதை விட எம்ஆர்ஐ பண்ணணும்னா ஃபாஸ்டா கண்டுபிடிக்க முடியும். அதாவது நமக்கு பிரெயின்ல சில சப்போர்ட்டிங் வெசல்ஸ் இருக்கும், அது மூலமா அது கொஞ்சம் ரத்த ஓட்டம் கொடுத்துட்டு தான் இருக்கும். அந்த சமயத்துல நம்ம ஈவன் 24 hours 12 hours ஆனாலும் பிரெயின் டிஷ்யூ அலைவா இருந்துச்சுன்னா வேக்கப் ஸ்ட்ரோக்கையும் சரி பண்ண முடியும். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மென் ஆர் மோர் ப்ரோன் ஃபார் ஸ்ட்ரோக், பட் இன்னும் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து கொஞ்சம் மென்னுக்கு அதிகம், உமனை கம்பேர் பண்ணுறோம். சார், 4.5 மணி நேரம் அந்த டைம் சொல்லியிருக்கீங்க, அதில் வந்து என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும்? பி ஃபாஸ்ட்ன்றது தான் ஸ்ட்ரோக் ஐடென்டிஃபை பண்ற சிம்டம்ஸ். பில வந்து பேலன்ஸ் இஷ்யூ, அதாவது தள்ளாட்டம், சரியா நடக்க முடியாது, சப்போர்ட் இல்லாம நடந்தா கீழே தள்ளுற மாதிரி இருக்கும், அது வந்து பி. அடுத்து வந்து ஐ சைட்ஸ், கண் பார்வை மறைக்கும், இல்ல பாதி விஷன் மட்டும் போயிடும், இல்ல ஒரு செகண்டுக்கு திரை போட்ட மாதிரி கண் பார்வை மறைஞ்சிட்டு அப்புறம் திரும்ப ஃபுல்லா வரும், இது வந்து ஐ சைன்ஸ். ஃபேஸ்னா வாய் கோணலா போகும், நம்ம மூவில எல்லாம் காட்டுவாங்க ஸ்ட்ரோக் வரப்போ வாய் கோணலா போகும், அது ஒரு சைன்ஸ்.
அப்புறம் ஆர்ம் ட்ரிஃப்ட் ஏல வந்து கை இப்படி தூக்குனா பலம் இல்லாம கை கீழே இறங்கி போயிடும், இல்ல ஒரு ஹாஃப் ஆஃப் த பாடி நம்னஸ் மறந்து போயிடும், இது ஏ. அண்ட் எஸ் வந்து ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச்னு சொல்றது, பேச்சு வந்து குளரும். அவங்க ஃபோன் பண்ணி உடனே ஹெல்ப் கேட்குறப்போ அவங்க சொல்றது புரியாது, இல்லை பேச்சு குளர ஆரம்பிக்கும். இது வந்து தனியா இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சைன் வந்து ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச். இந்த டீன்றது தான் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைமுக்கு ஹாஸ்பிட்டல் வரணும். ஸோ இந்த பி ஃபாஸ்ட்ன்ற நிமோனிக் மூலமா ஸ்ட்ரோக் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ வந்து டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இதுல வந்து டெக்னாலஜி மூலமா நீங்க பண்ண முடியும். இந்த டெக்னாலஜியில வந்து முன்னாடி வந்து கிளாட் பஸ்டர் மட்டும்தான் இருந்துச்சு, ஐவிஎம் கிளாட்டை வந்து கரைக்க முடியும். பட் 6 மில்லிமீட்டர் மேலே இருக்க கிளாட் கரையாது, கொழுப்பு கட்டியா இருந்தாலும் அது பஸ்டர்ல கரையாது. இப்போ எண்டோவாஸ்குலர் மூலமா நம்ம நேரா அந்த சைட்டுக்கே போயிட்டு அதை நம்ம உறிஞ்சி எடுத்துடலாம். கிளாட்டை வெளில எடுத்தோம்னா உடனே ரத்த ஓட்டம் வந்து வந்துடும். எந்த வயசுனால மருத்துவ பரிசோதனை அது இதுக்கான பரிசோதனை above the age of 40 years நீங்க வந்து நம்ம ஆனுவல் செக்அப்ஸ் பண்ணுவோம். அதுல வந்து கார்டியாக் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தான் மெயினா வந்து பார்ப்பாங்க. கொலஸ்ட்ரால் இருக்கா, டிஎன்சியில் சேஞ்சஸ் வருதா, இல்லை வந்து அவங்களுக்கு வந்து ஸ்லீப் அப்னியா ப்ராப்ளம் இருக்கா, வெயிட் ஜாஸ்தி இருக்கா, ஸ்மோக்கிங் ஹேபிட், எல்லாமே வந்து ஸ்க்ரீனிங்ல வந்துடும். ஸோ அதுல ஸ்க்ரீனிங்ல அவங்க ஹார்ட்டுக்கு ரிஸ்க் இருக்குன்னு வந்துச்சுனாலே டெஃபினட்டா அதே மாதிரி பிரெயின்லையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நம்மளா போய் அந்த ஸ்ட்ரோக் வருமானு டெஸ்ட் பண்ணிக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருந்தால் ஆனுவல் செக்அப் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக் வந்து எல்லா ஹாஸ்பிட்டலும் ஸ்ட்ரோக்குக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ரோக் சென்டர்ஸ். அதாவது அங்க வந்து நியூராலஜிஸ்ட் இருக்கணும், இன்டர்வென்ஷனல் நியூராலஜிஸ்ட் இருக்கணும், ஆன்ஜியோ பண்ண டாக்டர் இருக்கணும், கேத் லேப் இருக்கணும், எம்ஆர்ஐ சிடி வசதிகள் உள்ளே இருக்கணும். பிகாஸ் உள்ள வந்ததுலேருந்து நம்ம ஸ்கேன் முடிச்சு இந்த பர்ஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு கரெக்டாக நம்ம டார்கெட் வந்து 60 மினிட்ஸ் தான். ஸோ அதுக்குள்ளே நம்ம ஓப்பன் பண்ணி ஆகணும். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் பாதி பண்ணிட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டலில் பாதி பண்ணோம்னா அந்த கோல்டன் டைம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ரோக் சென்டர்ஸ், அதாவது ஆன்ஜியோ பண்ணுற டாக்டர்ஸ் எல்லாமே டீமாக இருக்கும். அந்த சென்டருக்கு போனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். 80% மனிதர்களுக்கு வந்து குரட்டை வந்து இயற்கையாகவே வருது. அது இயற்கை அந்த குரட்டைனாலே வரும் ஸ்ட்ரோக் வரும்ன்றீங்களா? ஸோ அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்றது சார். நம்ம மூளைக்கு நம்ம ஆக்சிஜனேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய ஆழ்ந்த தூக்கம் ஸ்டேஜ் 4 ஆஃப் ஸ்லீப்ல தான் பிரெயின் வந்து அதோட வேஸ்ட் மெட்டீரியல்ஸை எக்ஸ்ட்ரீட் பண்ண முடியும். ஸோ இந்த ஆக்சிஜனேஷன் சரியா இல்லை அப்படின்னா அந்த மார்னிங் வந்து அவங்களுக்கு ஒரு ஃப்ரீயா இருக்காது, ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க, எக்ஸாஸ்டடா இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு கொலஸ்ட்ராலோட டெபாசிஷன் ரத்த குழாயில படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கும். நம்ம ஏன் வந்து இப்போ இந்த ஆல்கஹால் ஸ்மோக்கிங் இதெல்லாம் விட்டு இப்போ நம்ம ஓஎஸ்ஏஸ் ரைடர்ஸ் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா இப்போ இருக்கிறத நமக்கு ஒரு அவேர்னஸ் வந்துடுச்சு. நமக்கு இந்த ஹேபிட்ஸ் இருந்தால் வரும்ன்றதை நம்ம அவாய்ட் பண்ணோம். பட் இன்னும் நமக்கு தெரியாத கண்ணுக்கு தெரியாத ரொம்ப அவேர் ஆனால் இது நார்மல் தான் நினைக்கிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் தான் இந்த எக்ஸசிவ் ஸ்ட்ரைடர்ஸ். ஸோ ஸ்லீப் ஆப்னியா பண்ணி ஸ்லீப் தெரப்பி போடுறது மூலமா ஸ்ட்ரைடர்ஸ் நீங்கள் வெளில வரணும். தடுக்கக்கூடிய வழிமுறை என்ன? சார் எக்ஸசைஸ் 45 மினிட்ஸ் பர் டே, ஏதாவது ஒரு கார்டியோ எக்ஸசைஸ் 5 days a week பண்ணுறோம். இது வந்து நம்ம எல்லாருமே பண்ணணும். நாட் ஓன்லி லைக் அத்லெட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் அப்படி இல்லாமல் ஒருத்தருமே இந்த நார்மல் கார்டியோ எக்ஸசைஸ் நம்ம ஒரு ரெகுலர் ஹேபிட்ஸை பண்ணிக்கலாம். ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு இல்லை அப்படின்னு டெஃபினட்டாக வி ஹேவ் டு டு திஸ் கார்டியோ எக்ஸசைஸ். உணவு பழக்க வழக்கம் ஹை ஃபேட், ஃபேட்ல வந்து குட் ஃபேட், பேட் ஃபேட் இருக்கும். ஹை ஃபேட் இருக்கக்கூடாது. கார்போஹைட்ரேட்ஸ் இஸ் கன்சிடர் அஸ் நியூ ஆல்கஹால். நீங்கள் கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கிறீங்கன்னா யூ ஹேவ் டு பர்ன் இட். அப்படி பர்ன் பண்ணல எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணலன்னா நம்ம பாடி வந்து அந்த ஃபேட்டாக தான் ஸ்டோர் பண்ணும். ஸோ அது வந்து மோஸ்ட்லி இட் ஸ்டார்ட்ஸ் வித் அப்டமன், லிவர் அண்ட் பிளட் வெசல்ஸ். ஸோ தட் இஸ் நாட் குட் ஃபார் சார். சால்ட் இஸ் நாட் ஃப்ரெண்ட்லி வித் ஹைப்பர் டென்ஷன். ஸோ ஒருத்தருக்கு பிபி இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து லோ சால்ட் டயட் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க சால்ட் அதிகமாக எடுத்தாங்கன்னா அந்த ப்ரெஷர் வில் நாட் கம் அண்டர் கண்ட்ரோல். அந்த ப்ரெஷர் அதிகமாக இருந்தாலும் ஸ்ட்ரோக் வரதுக்கு வாய்ப்பு. ஸோ இப்போ இருக்க உணவு முறைகள் எதாவது அதிக பாதிப்பு ஸ்ட்ரோக் வரதுக்கு காரணமாக இருக்கா? அதுக்கு எப்படி ஸ்பெசிஃபிக்காக நம்மளோட டயட் வந்து சவுத் இந்தியன் டயட்ல கார்போஹைட்ரேட்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கும். ஸோ நம்ம முதல்ல வந்து கார்போஹைட்ரேட்ஸ் தான் எடுத்தோம், பட் அதுக்கான வேலை செஞ்சோம், தோட்டத்தில் வேலை செஞ்சோம். பட் இப்போ கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கிறோம், அந்த அளவுக்கு நம்ம வந்து எனர்ஜி பண்ண மாட்டோம். தட் இஸ் த ஒன்லி திங். ஸ்பெசிஃபிக்காக டயட்ல எல்லாருக்கும் காம்ப்ளெக்ஸாக இருந்ததுன்னா கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாக எடுத்துக்கோங்க, ப்ரோட்டீன்ஸ் எடுங்க, ஃபைபர்ஸ் எடுங்க. தட் இஸ் ஓகே. Thank you.